எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் செபித்து என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த விடியலுக்காக இவர்கள் தந்திருக்கின்ற அனைத்து சகோதர உறவுகளுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உடல் மனம் ஆவி ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய சில பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். நன்றாக உங்களுடைய கரங்களை தேய்ச்சி மகிழ்ச்சியாக இந்த நாளை வரவேற்றுக் கொண்டு 5 தடவை உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விடணும். அப்படியே உங்களுடைய கண்களை நல்ல வடிவாக அழுத்திக் கொள்ளுங்கள், துடைத்து விடுங்கள். தொடுகை மூலம் உங்களுடைய கண்களுக்கு நல்ல வெப்போட்டம், சக்தியோட்டம், காந்தோட்டம் கிடைக்கிறது. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இந்தமாக 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1 அப்படியே நன்றாக உங்களுடைய கரங்களை தேய்ச்சி கண்ணுக்கு ஒரு வெப்பத்தை உண்டு பண்ணி கண்ணை வச்சு கண்ணுக்குரிய பயிற்சி. கண்ணில் வெப்போட்டம் சக்தியோட்டத்தை கொடுக்கிறது. நன்றாக இந்த புள்ளிகளை அழுத்தவும். சாதாரண மூச்சு. இந்த மூக்கை அப்படி இருக்கா ஆட்டி விடணும். இதில் இரத்தோட்ட தடைகள் எல்லாம் அடுப்படும். மூக்கு அடைப்புகள் இந்த அப்படியே 3 விரல்களையும் இப்படி வைத்து இப்படி பிடிச்சி கை விரலை வச்சு நாடிக்குள்ளே வச்சுட்டு இப்படி 5 தடவை மூச்செடுத்து வெளி மூச்சு விடும். அப்படியே 1 2 3 1 2 3 1 2 3 4 வந்து எப்படி சிக் போனுக்கு நல்ல 1 2 3 4 மூச்செடுத்து ஓடி 1 2 3 4 5 6 7 இந்த அப்படியே சுற்றுறது. இப்படி ஒரு வெத்தில பாக்கு வாயில் போட்டிருந்தால் எப்படி ஃபீலோட சேவிங்கன்னு செய்யலாம். இது நிறைய உமிழ்நீர் வந்திருக்கும். ஊதுறது ஊழ்தாங்குழல்ல நீங்கள் முந்தி அடுப்பு ஊதுன ஞாபகம் வரும். அப்படி அடுப்பு ஊதுற மாதிரி ஊதுறது. நல்லா உள் மூச்செடுத்து நுரையீரலுக்கு நல்லா நாக்குகளை நன்றாக 4 பக்கமும்
நகர்த்த வேணும். இந்த உள்நோக்கி வெளியெடுக்க வேணும். நாக்க மடித்து எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் செவித்து நினைந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. சகோதரி மரீனா அந்தோணி பிள்ளை.